சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் சேது தமிழ் அப்பத்தான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மொத்த பேரை வந்து கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. சாவித்திரி பார்த்தா கதவை திறக்கவே மாட்டேங்குது. சாவித்திரி நீ இப்ப வெளியே வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க பார்த்தா கதவை ஓங்கி ஒரு எத்துறாரு. ஐயோ போச்சு, அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் போய் கதவை திறக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி சாவித்திரி வேகமா வந்து கதவை திறக்க, என்ன சாவித்திரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மணமேடையில மாப்பிள்ள காத்திருக்காரு, முகூர்த்தத்துக்கு நேராச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இம்புட்டு பேர் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன கதவை திறக்காம இருக்க? ஆமா தாமரை எங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, பின்னாடியே பார்த்தா தாமரை கழுத்துல தாலியோட வருது. தாமரை கழுத்துல தாலிய பார்த்தது அப்பத்தா ராஜாங்கம் சேது தமிழ் எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி. அடியாத்தி என்னடி உன் கழுத்துல தாலி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, பின்னாடியே பார்த்தா காமேஷ் பிச்சை. யாரடி இவன் எவன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, அம்மாச்சி 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 நானும் இவரும் காதலிக்கிறாமாச்சி, எனக்கு இவரைத்தான் மாச்சி பிடிச்சிருக்கு, நானும் இவரும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லு. யாரடி இவன் பேர் என்ன, ஊர் என்ன, இவன் குளம் கோத்தரன்னு எதுவுமே தெரியாதேடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்கேல. அப்பதான் வேகமா சாவித்திரி, அம்மா நீ நினைக்கிற மாதிரி இவர் சாதாரண ஆள் இல்லம்மா, பெரிய கோடீஸ்வரர், இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்னது பெரிய கோடீஸ்வரரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, என்ன சாவித்திரி என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கோப்பட, அண்ணே நீ மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோடைய காலில் பார்த்தா சாவித்திரி விழுகவோ, அடியே தாமரை நீ வந்து காலில் விழு, அப்பதான் மாமாவுடைய கோபம் போகும் அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா ராஜாங்கத்தோடைய காலில் விழுகவும், மாமா எனக்கு இவரைத்தான் மாமா பிடிச்சிருக்கு, நானும் இவரும் காதலிக்கிறேன் மாமா, மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட எப்படி மாமா கழுத்தை நீட்டுறது, என்னை மன்னிச்சிருங்க மாமா, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிட்டு எங்களுடைய கல்யாணத்தை ஏத்துக்குங்க மாமா அப்படின்னு சொல்லி தாமரை கடந்து கதறவும், ராஜாங்கத்தால எதுவுமே பண்ண முடியல. சேதுவும் பார்த்தா கோப்பறாரு, ஏ தாமரை நீ இந்த மாதிரி விரும்புற விஷயத்த ஏன் நீ அப்பாட்ட சொல்லியிருக்க கூடாது? அப்பாட்ட சொல்லியிருந்தா அப்பாவே உங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்திருப்பார்ல, நீ ஏன் அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், எங்க மாமா நான் தான் சொல்ல வந்தேனே, சொல்ல வரையிலலாம் என்னுடைய முடிவு தப்பா தான் இருக்கும், நீ ஏதாவது ஒரு பிச்சைக்கார பையலத்தான் கல்யாணம் பண்ண போவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் தடுத்துட்டாங்களே மாமா, ஆனா இவர் இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, ஏன் தாமரை நீ உண்மையிலேயே இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரரை தான் கல்யாணம் பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமாத்த இவர் இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர், சொல்லுங்க காமேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், காமேஷ் பிச்சை பார்த்தா திருன்னு முழிக்கவும், என்ன திருன்னு முழிக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை சொல்லவும், அப்பதான் தமிழ் காமேஷ் பிச்சையுடைய முகத்தை நல்லா பாக்குது. இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவர் நமக்கு நல்லா பழக்கப்பட்ட முகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் பாக்குறாங்க. என்னங்க இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுகிட்ட சொல்லவும், என்ன தமிழ் இவர் உனக்கு தெரியுமா, இந்தியாவிலே பெரிய கோடீஸ்வரர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரரானு எனக்கு இவர் தெரியாது, ஆனா இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஏய் என்னடி என் மாப்பிள்ள இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், மாமா இவர் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் இப்போ ஒரு வீடியோவாவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா காமேஷ் பிச்சை கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற வீடியோவை இங்க எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. இத பார்த்ததும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா திருன்னு முடிக்கவும், ராஜாங்கம் பார்த்துட்டு பயங்கரமா கோபறாரு, ஒரு பிச்சைக்கார பையிலே கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், மாமா இது பொய் மாமா, இது நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அப்பதான் தமிழ், ஏன்னா நான் உங்களை எத்தனையோ தடவை கோயில பார்த்துருக்கேன், நீங்க என்னைய மறந்துருக்கலாம், ஆனா நிறைய தடவை நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்க தட்டுல நான் பிச்சை கூட போட்டிருக்கேன், ஆனா நீங்க எப்படி இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர் மாமா, இதுல ஒரு ஏதோ பெரிய சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் சேது, என்னங்க நீங்க அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சேது காமேஷ் பிச்சையோடைய சட்டையை பிடிக்கவோ, அப்பதான் சாவித்திரி, என்ன சேது ஏன் மாப்பிள்ளையுடைய சட்டையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அத்தை நீங்க சொன்ன மாதிரி இவர் உண்மையிலேயே இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரரா இல்ல தமிழ் சொன்ன மாதிரி கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறவரான்னு இவரை தனியா கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா காமேஷ் பிச்சைய ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அண்ணே நீ விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், சொல்லுடா நீ உண்மையிலேயே இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரரா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லட்டா, எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, அமைச்சர் ராஜாங்க வீட்டு பொண்ணையே ஏமாத்த பாத்திருக்கேனா, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அண்ணே எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கிட்ட பார்த்தா காமேஷ் பிச்சை கதறவும்,
கண்ணத்தை சேர்த்து ஓங்கி பார்த்தா இங்க சேது ஒரு அறை விடுறாரு. அண்ணே 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 மன்னிச்சிருங்கண்ணே, நான் எல்லாத்தையும் வேணும்னு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், வேணும்னு பண்ணியா? அப்ப தாமரைய நீ இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரன் சொல்லி ஏமாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாண்ணே, நான் பாட்டுக்கு கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டா இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்காங்களே ஈஸ்வரி, அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்னை கூப்பிட்டு பணமும் கொடுத்தாங்க. நான் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். அப்ப தாமரையோடைய போட்டோவையே என்கிட்ட காமிச்சாங்க. தாமரை கிட்ட இந்த மாதிரி என்னை கோடீஸ்வரன் மாதிரி நடிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாமரைய நான் காதலிக்கணும், அதே மாதிரி ஏன் மேல தாமரைக்கு காதல் வர மாதிரி நான் தாமரை கிட்ட பேசணும், நான் பெரிய கோடீஸ்வரர்னு சொன்னாதான் தாமரை என்னைய காதலிக்கும், அப்ப எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும், என்னைய ஒரு பெரிய மினிஸ்டர் வீட்டுல செட்டில் ஆக்கன்னா இதெல்லாம் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பாட்டுக்கு செவனேன்னு கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் இப்படி நீ சொல்லி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை எல்லாத்தையும் சொல்லவும், சேதுக்கு பார்த்தா பயங்கரமான கோபம். ரூமுக்குள்ள இருந்து பார்த்தா சேதுவும் காமேஷ் பிச்சையும் வராங்க. அப்பதான் ராஜாங்க கேட்குறாரு, சேது என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், அப்பா தமிழ் சொன்ன மாதிரி இவன் உண்மையிலே பிச்சைக்காரன் தான், கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறவன் தான். பிச்சை எடுக்கிறவன் எப்படி இந்தியாவிலே பெரிய பணக்காரனாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், அது வேற ஒன்றும் இல்லப்பா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தாமரையை பழி வாங்கணுன்றதுக்காக அவனை தாமரை முன்னாடி கோடீஸ்வரனா நடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பணமும் கொடுத்துருக்காங்க. அதை இந்த தாமரையும் சாவித்திரியத்தையும் நம்பி இப்ப அந்த பிச்சைக்காரனுக்கு தாமரை கழுத்தை நீட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், வேணாம் அவங்கிட்டே நீங்க கேட்டுக்கங்க, அவனுக்கு எம்பிட்டு சொத்து பத்து இருக்கு, அவன் எத்தனை கார் வச்சிருக்கான், எத்தனை ஏக்கர்ல வீடு வச்சிருக்கான்னு சொல்லி அவங்கிட்டே அவனுடைய சொத்து விவரத்தெல்லாம் கேட்டுக்கங்க. முடிஞ்சா அவன் கூடயே போறாந்தா போங்க, அவனோட சேர்ந்து நீங்களும் உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அட ஆமாத்த அவன் உண்மையிலே பிச்சைக்கார பையதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லவும், தாமரைக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இங்க பாரு தாமரை, உன் வாழ்க்கையை இந்த அளவுக்கு உன்னை கண்மூடித்தனமா நம்ப வச்சு ஏமாத்த வச்சதுக்கு இவன் மட்டும் காரணம் இல்ல, இவன் பின்னாடியும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல வரையில, சேது யாரு பாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரி கேட்கவும், அப்படியே நடிக்கிறீங்களே சின்னம்மா, நீங்க தானே இந்த வேலையை பார்த்தது, அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா இங்க ஈஸ்வரி மேல பயங்கரமான கோவம். அடி பாவி, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அது எப்படி, என் மகனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் மகளுக்கு மட்டும் பெரிய கோடீஸ்வரரா நல்ல குடும்பமா அதுவும் நல்ல குணமுள்ள மாப்பிளைய பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? என் மகன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தான், அவனை தூண்டி விட்டு அதுவும் என் மருமக முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தி அவ இன்ன வரைக்கும் ஒரு நடப்பன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான், நீ மட்டும் உன் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை பண்ணி வச்சிருவியா?